அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது டாபி ஆக்சஸ் லிமிடெட் ரேஸ் கோர்ஸ் டாடா ஷோரூம்ல புதிய டாடா ஹேரியர் BS6 XZ Plus மேனுவல் வேரியண்டோட நிறைய ஆட்டோமேட்டிக் வேரியண்டோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க ஹேரியரோடது. பட் என்ன கேட்டா இன்னும் மேனுவல் வேரியண்ட் தான் ஃபன் டு டிரைவ்னு சொல்லுவேன். அதை ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ டாடா ஹேரியர் மேனுவலோட ஒரு டீடைல் ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது டாடா ஹேரியர் மேனுவல் XZ Plus வேரியன்ட். ஸோ இதை இப்போ உக்கடம் பைபாஸ் ரோட்ல ஒரு அழுத்தி பார்க்க போறேன். கோயம்புத்தூர் சிட்டி ரோட்ஸ்ல இந்த டாடா ஹேரியர் மேனுவல் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். அப்கோர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஹேரியர் தான் இப்போதைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மேனுவல் நிறைய பேர் இக்னோர் பண்றாங்க. இப்போ நான் ஓட்ட போறது மேனுவல். ஏன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஃபன் டு டிரைவ், அந்த ஒரு என்ஜாய்மெண்டா டிரைவ் பண்றதுக்கு மேனுவல் விட வேற பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இப்போ சரி ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்த உடனே ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் இருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடுங்கிறது ஃபுல் மேக்ஸிமம் 170 bhp பவரை உங்க என்ஜினுக்கு கொடுக்கும். டாடா ஹேரியர் ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் கிடைக்கும். ஸோ அழுத்துனீங்கன்னா அப்படி போகும், ட்ரெயின் மாதிரி போகும். ஸோ கவலையே இல்லை, பவர் டார்க் எல்லாமே டாப் மேக்ஸிமம்ல தான் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஓட்டணும், சிட்டியில் ஓட்டணும்னா நீங்க பெட்டர் சிட்டி டிரைவ் மோட் போட்டுக்கிறது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். ரொம்ப எடுத்த உடனே அதிகமான பவர் இல்லாம ஒரு மீடியமான லெவல் பவர் கிடைக்கும். டே டு டே டிரைவிங்க்கு இந்த மோட் என்னைக்குமே பெஸ்ட். சிட்டி கண்டிஷன்ஸ்ல ஓட்டுறதுக்கு இந்த சிட்டி டிரைவ் மோட் என்னைக்குமே பெஸ்ட். இதை விட இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஓட்டணும், ரோடு ஃப்ரீயா இருக்கு, நீங்க ஜாலியா அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா எக்கனாமி மோட் போட்டுக்கலாம். Economy drive mode activated. ஸோ எக்கனாமி மோட பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்ஜின் 100 bhp அல்லது 120 bhp மட்டும்தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா நீங்க ரிலாக்ஸ்டா ஸ்மூதா அப்படியே ஃப்ரீயா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி ஜாலியா க்ரூஸ் போறதுக்கு இந்த மோட் பெஸ்டா இருக்கும். பட் இந்த மோடு போட்டுட்டு ஓவர்டேக் பண்ணலாம், பிக்கப் இருக்கும். ரொம்ப மோசமா ரொம்ப ஸ்லோவா ஸ்லகிஷா இருக்கும்னு சொல்ல முடியாது. போதுமான அளவுக்கு பிக்கப் இருக்கும். லைக் இப்போ அழுத்தி பார்த்தாலுமே ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் அளவுக்கு ஒரு ரேபிட் பிக்கப் இல்லை, கண்டிப்பா கிடைக்காது. இந்த மோடு பெஸ்ட் யூஸ் ஃபார் ரிலாக்ஸ் டிரைவிங். ஸோ இப்போ நான் திருப்பியும் ஸ்போர்ட்ஸ் மோட் போட போறேன். அழுத்தும் போது மாத்தி காட்டுறேன். ஸோ அதோட ஆக்சுவல் ஃபீல் எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அழுத்துறேன். அதாவது ஸ்போர்ட்ஸ் மோடுங்கிறது என்னன்னா, இப்போ எக்கனாமி மோடு ஓட்டிட்டு டக்குன்னு அப்படியே நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட் அழுத்தவே ஸ்போர்ட்ஸ் மோட் மாத்தினீங்கன்னு வைங்களேன், அப்படியே ஒரு ஜெட்டு ஆன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி குழாயை நீங்க லைட்டா திறப்பீங்க, அப்புறம் திடீர்னு அந்த அடைப்புங்கிறது இருக்கும். ஸோ அப்போ வர்றது தான் எக்கனாமி மோட், அடைப்போட வர்றது எக்கனாமி மோட். இப்போ அந்த அடைப்பு டக்குன்னு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்படி புஷ்ன்னு தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கு ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ அழுத்தினா அப்படியே பேய் மாதிரி போகும். அப்கோர்ஸ் அப்படி பேய் மாதிரி போகும்போதும் கூட அசால்ட்டா 80 ரீச் ஆயிட்டேன் 3rd கியர்ல. இப்போ நான் இருக்கிறது 4th கியர், இன்னும் 100 தொடல, பட் 90 வந்துட்டேன். ஸோ ஆக்சலரேஷன்ங்கிறது அவ்வளோ ஸ்பீடா இருக்கு, அவ்வளோ சூப்பரா இருக்கு. டீசல் ஆல்மோஸ்ட் ஒரு டீசல் ராக்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். பிக்கப், ஹேண்ட்லிங், அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த லைட்டர் சைடா தான் இருக்கு. கொஞ்சம் சென்டர் பொசிஷன்ல வேக்னஸ் இருக்கு. அவ்வளோ ப்ரிசைஸா ஜீப் கம்பஸ் அளவுக்கு ப்ரிசைஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஹேண்ட்லிங் சூப்பரா இருக்கு, கம்யூனிகேஷன் பக்காவா இருக்கு. இப்போ இந்த மோசமான டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கோம் நம்ம உக்கடத்துல. இந்த டைம்ல இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ இது இருக்கிறதுலே டாப் எண்ட் மாடல் XZ Plus. ஸோ இதோட ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் XZA Plus. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருது. லெதர் ரேப் ஸ்டீரிங் வீல், லெதர் அப்போல்சரி, அண்ட் இங்க டேஷ்போர்ட்ல வுடன் ஃபினிஷ், 8.8 inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 9 ஸ்பீக்கர்ஸ், JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஆடியோ குவாலிட்டிக்கும் எந்த குறையும் இருக்காது. இந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே எல்லாமே உங்களோட ஐசைட்லேயே கொடுத்துருது. இப்போ இவ்வளவு தூரம் நான் ஓட்டியுமே, இவ்வளவு மொத்தமா ஓட்டியுமே இந்த வண்டி எனக்கு கிட்டத்தட்ட 12 km/லிட்டர் கொடுத்துருக்கு. ஸோ எக்கனாமியிலுமே இந்த ஃபியட் மல்டிஜெட் டீசல் இன்ஜின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் அதை தவிர மீதி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் எல்லாமே பேசிக் மாடல் XE மாடல்ல இருந்தே வந்துருது. அதை தவிர இந்த டாப் அண்ட் மாடல்ல உங்களுக்கு சைடு கர்டன் ஏர் பேக்ஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்துருது. அதை தவிர இந்த டிரைவ் மோட் செலக்டரும் வந்துருது. இந்த டிரைவ் மோட்ஸ் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க ரெகுலரான டிரைவ் மோட்ஸ் பாத்துட்டீங்க, சிட்டி மோடு, ஸ்போர்ட்ஸ் மோட், எக்கனாமி மோட் பாத்துட்டீங்க. இப்போ இந்த மோட்ஸ் என்ன, இந்த டிரைவ் மோட் செலக்டர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, வெட் மோட், ரஃப் ரோட் மோடுங்க மோட்ஸ் இருக்கு.
டூ வீல் டிரைவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ரஃப் ரோட் மோட் ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரஃப் ரோட் மோட் டியூனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான கிரிப் கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் போதுமான அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன ரஃப் ரோட்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த ரஃப் ரோட் மோட்ல. ஸோ எந்த கவலையும் இல்லை. அது தவிர ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுங்கிறது எக்ஸட் வேரியன்ட்ல இருந்து வருது. இப்போ இந்த ரஃப் ரோட் செக்ஷன்ல ஓட்டிட்டு இருக்கேன். பிகாஸ் பஸ்ஸுங்கிறதுனால அவர் ஈஸியாக போயிட்டாரு. இந்த வண்டியும் அவ்வளோ ஈஸியாக போயிடும், பட் நான் வேணும்னே கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்கேன். ரஃப் ரோட்ல கூட ஓட்டும் போதும் இந்த ஹேரியரோட பிளாட்ஃபார்ம் சஸ்பென்ஷன் அவ்வளோ நல்லா தெரியும். எந்த விதமான ஜர்க்கு, பவுன்சிங், ஒரு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பக்காவான ஸ்டேபிளான சேஸ், இது சூப்பரான சஸ்பென்ஷன் டியூனிங். அஃப்கோர்ஸ் இந்த வண்டியில பேக் வீல் டிஸ்க் பிரேக் கிடையாது, பேக் சஸ்பென்ஷன் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கிடையாது, செமி இண்டிபெண்டன்ட் தான். அப்படி இருந்தாலுமே இந்த ஓவரால் சாசி கண்ட்ரோல், பாடி கண்ட்ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்போ நான் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் மோட், ஒரு சிட்டி மோடுக்கு மாத்திக்கிறேன். City drive mode activated. இந்த மாதிரி எமர்ஜென்சி டிரைவிங், இந்த மாதிரி டக்குன்னு வளர்ச்சி எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஹேரியர் ரொம்ப அவ்வளோ நல்லா கண்ட்ரோல் கொடுக்குது. ஸ்டீரிங் வந்து ரொம்ப இருக்கிறதுலே ப்ரிசைஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ப்ராப்பரான ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ வெரி வெரி குட் ப்ளஸ் பாயிண்ட். நல்லாவே இருக்கு. டே டு டே டிரைவிங்க்கு அஃப்கோர்ஸ் கிளச்சு உங்களுக்கு ஸ்லைட்டா ஹெவியரா இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அது ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த வண்டியோட கிளச் கொஞ்சம் ஹெவி தான். ஏன்னா இந்த ஃபியட் என்ஜின், இந்த டீசல் என்ஜின் இருக்கிற எல்லா வண்டியோட கிளச்சுமே கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்லி ஆன் த ஹெவியர் சைடுன்னு தான் சொல்லலாம். பட் ரொம்ப ஓவரா ஹெவி, டஸ்டர் அளவுக்கோ நிசான் கிக்ஸ் அளவுக்கோ ஹெவியா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் ஹெவியரா டெஃபினெட்லி ஃபீல் ஆகுது. அண்ட் கியர் பாக்ஸ் போதுமான அளவுக்கு ஸ்மூதா இருக்கு. ரொம்ப ஸ்மூதா இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுவும் வந்து இனஃப் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா டிரைவ் பண்ணும்போது நீங்க ஒன்ஸ் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகாது. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான கேபின் இது. அண்ட் என்ஜின் ரீஃபைன்மெண்ட், ஓவரால் கேபின் ரீஃபைன்மெண்ட் பத்தி பேச போனா இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன். ஸோ வெளியிலிருந்து எந்த ஒரு நாய்ஸும் அந்த அளவுக்கு உள்ள ஃபில்டர் ஆகி வரல. ரொம்பவே ரீஃபைண்டான கேபினா இருக்கு. என்ஜின் நாய்ஸும் கூட பாத்தீங்கன்னா 3000 RPMக்கு மேல நான் அழுத்தியும் காமிச்சிட்டேன். ரொம்பவே ரீஃபைண்டா ஸ்மூதா இருக்கு. நாய்ஸ் லெவல்ஸ் ரொம்பவே கண்ட்ரோல்டா இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த குறையும் வைக்கல. டாடா மோட்டார்ஸ் இந்த BS6 ஹேரியரை BS4 ஹேரியரை விட ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்பீடில் தான் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சிட்டி மோட்ல. இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் என்ஜின் நாய்ஸ் சுத்தமாக உள்ள கேட்கறதே கிடையாது. ஸோ NVH பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் பெஸ்ட் இன் கிளாஸ். ஸோ எனக்கு எந்த குறையும் இதில் தெரியல. பிரேக்கிங் கூட எமர்ஜென்சி பிரேக் போட்டிங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இந்த வண்டியில் அஃப்கோர்ஸ் ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில்ங்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டா பேசிக் மாடல்ல இருந்தே வருது. ஸோ சேஃப்டியும் கூட கவலையே கிடையாது. அஃப்கோர்ஸ் டாடா ஹேரியரை கிராஷ் டெஸ்ட்ல இன்னும் டெஸ்ட் பண்ணல, பட் அப்படி இருந்தாலுமே இந்த வண்டி ஈஸியா ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் எடுத்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சின்ன வண்டியான நெக்ஸானே 5 ஸ்டார் எடுத்திருக்கு, அல்ட்ராஸ் 5 ஸ்டார் எடுத்திருக்கு, டியாகோ 4 ஸ்டார் எடுத்திருக்கு. அப்படின்னு இருக்கும்போது ஹேரியர் கண்டிப்பா அந்த லெவல்ல இருக்கும். ஸோ அதை பத்தின கவலை இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் மீதி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் எலக்ட்ரிக் சன்ரூஃப், அதுவும் பேனராமிக் சன்ரூஃப் இந்த டாடா ஹேரியரில் கொடுக்குறாங்க. XT பிளஸ்ங்கிற வேரியண்ட்ல இருந்தே இந்த பேனராமிக் சன்ரூஃப் வருது. அஃப்கோர்ஸ் XZல கிடையாது, XZAலையும் கிடையாது. XT பிளஸ் அண்ட் XZ பிளஸ் இந்த 2 வேரியண்ட்ஸ்ல பேனராமிக் சன்ரூஃப் வருது. ஸோ எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கு. டே டு டே டிரைவிங்க்கு நல்லா இருக்கு. பவர்ட் எலக்ட்ரிக் டிரைவர் சீட் வருது, பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது, ஆட்டோ டிமிங் IRVM வருது. இதுதான் ஓவரால் டாடா ஹேரியரோட மேனுவல் வெர்ஷனோட டிரைவ். என்ன கேட்டா இன்னும் அதே தான் சொல்லுவேன். டிரைவிங்க்கு, செல்ஃப் டிரைவிங்க்கு மேனுவல் வண்டி தவிர பெஸ்ட் ஃபன் கிடையாது. ஆட்டோமேட்டிக் நல்லாவே இருக்கு, இதை விட இன்னும் ஸ்மூதரா இருக்கும், கன்வீனியன்டா இருக்கும், கிளச்சோட பிரச்சனை கிடையாது. பட் அப்படி இருந்தாலுமே மேனுவலோட ஃபன் அது தனி, அது என்னைக்குமே வேற. ஸோ நம்ம இப்போ ஷோரூம் போய் இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். ரிவ்யூவை முடிக்கிறதுக்கு முன்னாடி டாடா ஹேரியர் XZ பிளஸோட எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியர் டீடைல்ஸை ஒரு தடவை பார்த்துருவோம். 2019 லான்ச் பண்ணும்போதே டாடா ஹேரியர் இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட் லுக்கிங் SUV-யா இருந்தது. இப்போ இந்த BS6 XZ Plus வேரியண்ட்ல கூடுதலான ஃபீச்சர்ஸும் அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான 17-inch அலாய் வீல்ஸ் டாப் அண்ட் XZ Plus மற்றும் XZA Plus வேரியண்ட்ஸ்ல மட்டும்தான் வருது. மேலும் டாப் 2 XZ மற்றும் XZ Plus வேரியண்ட்ஸ்ல Xenon ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க, லோ பீமுக்கு மட்டும். ஹை பீமும் ஃபாக் லாம்ப்ஸும் இன்னும் ஹாலோஜன் மட்டும்தான். LEDக்கு கீழே ஹெட்லாம்ப்ஸ் வர்ற ட்ரெண்ட் டாடா ஹேரியர் தான் ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டகரியிலேயே இன்னும் பெஸ்ட் லுக்கிங் SUV-யா தான் இருக்கு டாடா ஹேரியர். பட் என்ன கேட்டால் ப்ரொஜெக்டர் ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சைட் லுக்கும் பார்த்தீங்கன்னா டாடா ஹேரியர் ரொம்பவே ஸ்பெஷலாக யூனிக்காக இருக்குது. இது 5 சீட்டர் தான்னாலுமே மஹிந்திரா XUV 500 விட லென்த் ஜாஸ்தி தான். ரியர் வீல்ஸ்க்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் கிடையாது. அப்படி இருந்தாலும் பிரேக்கிங் ஃபீல் நல்லா தான் இருக்குது. பேசிக் மாடல்ல இருந்தே இந்த ரூஃபுக்கு மேலே இருக்கிற குரோம் டிசைன் மற்றும் ஹேரியர் பேட்ஜிங் ஸ்டாண்டர்டாக வந்துடுது.
பேக் சைடை நோக்கி வந்தீங்கன்னா எல்இடி 3D ஷேப் டெயில் லேம்ப்ஸ் பேசிக் மாடல்லேருந்து ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் கீழே இருக்கிற பேக் ஃபாக் லேம்ப்ஸ் டாப் அண்ட் XZ மற்றும் XZ Plus வேரியன்ட்ஸில் மட்டும்தான் வருது. ரெண்டு சைட்லையுமே 2 ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்தான். பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது டாப் அண்ட் மாடலும் பேசிக் மாடலும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஆனாலும் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் மற்றும் டிஃபாகர் XM வேரியண்ட்லேருந்து மட்டும்தான் வருது. இந்த டாடா ஹேரியர் லேண்ட் ரோவர் டிஸ்கவரி ஸ்போர்ட்டோட பிளாட்ஃபார்மில் பேஸ் ஆகிருக்கிறது. இதனுடைய டஃப்னஸை காட்டுது. இப்போ நம்ம உள்ளே போய் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டாடா ஹேரியர் XZ Plus மேனுவல் வேரியண்ட்டுக்கு உள்ளே இருக்கேன். இதுதான் இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல், அதனால் இருக்கிறதுலே அதிகமான ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டீரிங் வீல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டீரிங் வீல் அஃப்கோர்ஸ் பேசிக் மாடலிருந்தே டில்ட் மற்றும் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. ஸோ அதனால் என்ன ஹைட் நீங்கள் இருந்தாலுமே ஈஸியாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால XT வேரியண்ட்லேருந்தே க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. அது தவிர ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் வந்துடுது. மேலும் XT வேரியண்ட்லேருந்து இந்த சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல் டேஷ்போர்டோட டாப்லையும் வந்துடுது. ஸோ ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ப்ரீமியம் SUVக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சென்டரில் இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு தீம் இருக்குது. இது வந்து 8.8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். XZ வேரியண்ட்லேருந்து இதே சைஸ் டச் ஸ்க்ரீன் தான் வருது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அஃப்கோர்ஸ் XT வேரியண்ட்லேருந்தே வருது. பட் XT வேரியண்ட்டில் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வரும். யூசபிலிட்டி எல்லாமே சேம் தான். ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அந்த வேரியண்ட்லையும் வருது. பட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராங்கிறது XT வேரியண்ட்லேருந்து தான் வருது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்கான மேனுவல் கண்ட்ரோல்ஸ் இங்கே கீழேயும் வந்துருது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா AC வென்ட்ஸ், அதுக்கு கீழே அஃப்கோர்ஸ் ஹசார்ட் பட்டன் இங்கே வந்துருது. எக்கனாமி மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் பட்டன் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப், ரியர் ஃபாக் லேம்ப். அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வருது. இந்த ஆட்டோமேட்டிக் ACயும் XT வேரியண்ட்லேருந்தே வந்துருது. ஆட்டோமேட்டிக் ஏசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மேனுவல் கண்ட்ரோல்ஸை அதிகபட்சம் யூஸ் பண்ண அவசியமே இருக்காது. ஏன்னா வாய்ஸ் கமாண்ட் ஃபெசிலிட்டியும் வந்துடுது. வாய்ஸ் கமாண்டுக்கான பட்டன் ஸ்டீரிங் வீலில் லெஃப்ட் சைடில் வந்துடுது அலாங் வித் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். இந்த ஸ்டீரிங் வீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஏர்பேக் இருக்குது. பேசிக் மாடலிருந்து 2 ஏர்பேக், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன் போன்ற எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது அலாங் வித் ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ். டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா லெதர் அப்போல்சரி வருது. இந்த பெனிக்கி கேலிகோ பிராண்டட் லெதர் சீட்ஸ் மட்டும் இல்லாமல் பெனிக்கி கேலிகோ பிராண்டட் லெதர் வந்து இந்த கிராப் ஹேண்டில்ஸ்லையும் சரி, டோர்ஸ்லையும் சரி, எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே ப்ரீமியமாக, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இது டாப் அண்ட் XZ Plus வேரியண்ட்டுங்கிறதுனால ஆட்டோ டிமிங் IRVM வந்துடுது. இதுக்கு லோவராக எந்த வேரியண்ட் நீங்கள் போனாலுமே மேனுவல் டிமிங் IRVM தான் வரும், மேனுவல் சுவிட்ச் வரும். இது வந்து ஆட்டோ டிமிங்கிறதுனால மேலும் இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். XT Plus மற்றும் XZ Plus வேரியண்ட்ஸில் மட்டும்தான் இந்த மேசிவ் பேனோராமிக் சன்ரூஃப் வருது. ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. இன்டீரியரில் நிறைய லைட் அள்ளி கொடுக்குது. ஸோ அதனால் இன்னும் பிரைட்னஸ் சூப்பராக இருக்கும். ஊட்டி மாதிரி கூலான பிளேஸஸ் போனீங்கன்னா சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி ஓட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அஃப்கோர்ஸ் டிரைவிங் அப்போது சன்ரூஃப் வழியாக தலையை வெளியே விட்டுக்கிட்டு ஓட்டுறதுங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அன்சேஃப். ரொம்பவே ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு விஷயம் அது. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சன்ரூஃப்ங்கிறது ஒரு கன்வீனியன்ஸ், இன்டீரியர் ஆம்பியன்ஸுக்கு மட்டும்தான், வென்டிலேஷனுக்கு மட்டும்தான். ஸோ புஷ் பட்டன் ஸ்டார்ட் XT வேரியண்ட்லேருந்து ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடில் வந்துடுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸும் வந்துடுது. இந்த வேரியண்ட்டில் மட்டும் இல்லாமல் XT வேரியண்ட்லேருந்தே ஆட்டோ ஃபோல்டிங் ORVMஸும் வந்துடுது. ஆல் 4 பவர் விண்டோஸ் பேசிக் மாடல்லேருந்தே ஸ்டாண்டர்ட் தான். பட் 1 டச் டவுன் மற்றும் 1 டச் அப் ஃபங்க்ஷன் இருக்கிறது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் டிரைவர் விண்டோவுக்கு. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெட்டல் லுக் தருது. பட் இது இருந்தாலும் ரொம்ப ஹெவி மெட்டல் கிடையாது. ஆனால் மெட்டல் ஃபீல் இருக்குது, தொடும்போதும் மெட்டல் ஃபீல் இருக்குது. நல்லா ரோபஸ்டாக ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. எல்லா டோர்ஸ்லையுமே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. எந்த டோர்னாலும் சரி, பேக் டோரும் சரி, ஃப்ரண்ட் டோரும் சரி. அண்ட் ஃப்ரண்ட் டோர்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா ஹோல்டர்ஸும் இருக்குது. லைக் உங்கள் கொடையை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டியும் டோருக்குள்ளே வந்துடுது. க்ளவ் பாக்ஸ், டேஷ்போர்ட் பாக்ஸ் அஃப்கோர்ஸ் ரொம்பவே பெருசு. இன்டீரியர் லைட்டிங்கோட வருது, கூலிங் ஃபங்க்ஷனோட வருது. மேலும் சின்ன லேப்டாப், டேப்லெட் எதுனாலும் இந்த ட்ரேயில் நீங்கள் வச்சுக்கலாம். அட்ஜஸ்டபிள் ட்ரே தான் அது. அண்ட் அதை தவிர மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட் பிரேக் லிவர் கொஞ்சம் ஒரு ஏர்கிராஃப்ட், ஏர்பிளேன் ஸ்டைலில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாலிடாக இருந்திருக்கலாம் என்ன கேட்டால் இந்த ஹேண்ட் பிரேக்கோட ஃபீல். பட் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அசிங்கமாக அப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் கன்சோல் டிசைனும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் வருது. இது 2 மீடியம் சைஸ் கப் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பெரிய சைஸ் கப் வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுதான் டாடா ஹேரியரோட ஸ்மார்ட் கீ. XT வேரியண்ட்லேருந்து இதே சேம் கீ தான் வருது. இதே கீ தான் அஃப்கோர்ஸ் டாடா ஆல்ட்ராஸ், டாடா டிகார், டாடா நெக்ஸான்லேயும் யூஸ் ஆகுது. ஸோ இதில் எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லை.
இது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லெதர் ரேப்பிங்கோட வருது. ஸோ பிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பேக் சைடில் மெட்டல் ஆக்சென்ட்ஸும் வருது. இதுதான் நான் முன்னவே சொன்ன டெரெயின் ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். உங்களுக்கு நார்மலான ரோட் மோடு இருக்குது, வெட் மோடு இருக்குது, ரஃப் ரோட் மோடு இருக்குது. இந்த மோட்ஸை நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ஜினை ஆன் பண்ணுறேன். ஸோ என்ஜினை ஆன் பண்ணோன்னா இப்படி தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் சரி, எல்லாமே ப்ளூ கலர் டிஸ்பிளேல தான் வரும் ஸ்டாண்டர்டாக. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் லுக்கும் சரி, ஃபீலும் சரி, ப்ரீமியமாக இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இந்த 8.8 இன்ச் டச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் XZ வேரியண்ட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. இதுக்கு ஒரு மாடல் லோவராக போனீங்கன்னாலுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஆஃப்கோர்ஸ் பவர், டார்க் மீட்டர், இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, மைலேஜ், ட்ரிப் மீட்டர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருது. அது தவிர சிஸ்டமில் நீங்கள் வந்து ஏதாவது சாங்கோ எஃப்எம்ஓ ப்ளே பண்ணிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ட்ரைவ் பண்ணும்போது. அது தவிர நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்பிளே உங்களுக்கு வந்து வார்னிங் தரும். அதாவது டீ பிரேக் எடுத்துக்கங்க அந்த மாதிரி ஒரு வார்னிங் வரும். டேக் அ டீ பிரேக், டேக் அ காஃபி பிரேக், அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெசேஜ் வரும். அது ஒரு சின்ன ஒரு நல்ல டச், ஒரு பர்சனல் டச் மாதிரி நல்லாயிருக்கும். அது தவிர இந்த வண்டியில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நான் மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் சொன்னேன். ஸோ இங்கே என்ன டிரைவ் மோட்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலையும் Economy drive mode activated. ரிஃப்ளெக்ட் ஆகும். Sport drive mode activated. சிட்டி மோட், City drive mode activated. ஸோ இந்த வண்டியில் 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது என்ஜின் ரீதியாக. இப்போது அது தவிர இந்த டெரெயின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மோட்ஸ் நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ இருக்கிறது நார்மல் ரோட் மோட். Wet mode activated. ஸோ இது வந்து வெட் மோட். ரொம்ப ஈரமாக ஸ்கிட் ஆகக்கூடிய ரோடுகளில் இந்த மோடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா மேலும் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்கும். பிரேக்கிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். Rough road mode activated. இது வந்து ரஃப் ரோட் மோட். அதாவது நீங்கள் மணல்லையோ சேத்துலையோ சகதிலையோ நீங்கள் ஓட்டும்போது இந்த மோடு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தரும், கிரிப்பு மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ரஃப் ரோட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒரு City drive mode activated. ஸோ ஓவரால் இது ஒரு 4-wheel drive வெஹிக்கிள் இல்லைனாலுமே இந்த டெரெயின் ரெஸ்பான்ஸ் மோட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆவரேஜான ஆஃப் ரோடும் சரி, ஆவரேஜான ரிவர் கிராசிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த வெஹிக்கிளோட இந்த மோட்ஸ்னால. அதை தவிர லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் வருது. பட் என்ன கேட்டால் இது எப்போவுமே ஆஃப் பண்ண வேண்டாம், இது ஒரு எசென்ஷியல் சேஃப்டி ஃபீச்சர். ரைட் சைடில் ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுக்கான பட்டன் வருது. நான் முன்ன சொன்ன மாதிரி மசினிகுடி மாதிரி ஸ்டீப்பான ஸ்லோப் இறக்கத்தில் நீங்கள் இறங்கணும் போது நீங்கள் பிரேக் கண்ட்ரோல் பண்ணி இறங்க அவசியம் இல்லை. இந்த பட்டனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் மூலமாக ஒரு ஸ்பீட் செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து 8 km/h செட் ஆயிருக்கு. இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் மூலமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி இந்த வண்டியில் நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹில்ஸ் நிறையா ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ். அண்ட் மீதி ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது டாப் எண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் மட்டும் எலக்ட்ரானிக்கலி பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்துடுது. லைக் இந்த பட்டன்ஸ் மூலமாக டிரைவர் சீட்டை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து லம்பார் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது மேனுவல் கண்ட்ரோல் தான் வருது. லைக் இந்த நடுமுதுகு பொசிஷனில் நீங்கள் வந்து உள்ளேயும் வெளியும் தள்ளிக்கலாம். அதுக்கான லிவர் வந்து லெஃப்ட் சைடில் வருது. டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தான், பேசஞ்சர் சீட்டுக்கு கிடையாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர்பான குவாலிட்டி சீட்ஸ். இது சூப்பர்பான ஷேப்பும் கூட. நீங்கள் என்ன ஹைட்டாக இருந்தாலும் சரி, என்ன சைஸாக இருந்தாலும் சரி, என்ன வெயிட்டாக இருந்தாலும் சரி, இந்த வண்டியோட சீட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்பவே அருமையாக இருக்குது. ஆம்ரெஸ்ட்டும் அதே சேம் லெதர் மெட்டீரியல் தான், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ என் ஹைட்டுக்கு இது வந்து ஓகே யூஸ் பண்ணலாம். பட் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நம்புகிறேன். ஆம்ரெஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஒரு கூலிங் பாக்ஸும் கூட. சின்ன வாட்டர் பாட்டில்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுக்கணும், இல்லை சாக்லேட் பார்ஸ் வச்சுக்கணும்னா இதில் ஈஸியாக வச்சுக்கலாம். 12 volt சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. இங்கே ஒரு ஸ்மார்ட் 5 volt USB சார்ஜிங் சாக்கெட்டும் இருக்குது. மேலும் ஆடியோ சிஸ்டமுக்கான USB போர்ட்ஸ், ஆக்ஸ் போர்ட்ஸுங்கிறது இங்கே கீழே இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு முன்ன விட கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. முன்ன ஆஃப்கோர்ஸ் இன்னும் உள்ள தள்ளி இருந்தது BS4 வெர்ஷனில். இது BS6 வெர்ஷனுங்கிறதுனால இந்த போர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கன்வீனியன்ஸ்க்காக எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையும் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் மீதி கன்வீனியன்ஸ், கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ் ஃபோக்ஸ், இப்போ நான் இருக்கிறது டாடா ஹேரியர் XZ+ டாப் அண்ட் வேரியண்ட்டோட பேக் சீட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் லுக் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இந்த ப்ரௌன் ஃபினிஷ் டேஷ்போர்டு உங்களுக்கு அந்தளவுக்கு இஷ்டம் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டார்க் எடிஷன் மற்றும் கேமோ ஸ்பெஷல் எடிஷன்ஸில் ஆல் பிளாக் டேஷ்போர்டும் வருது, ஆல் பிளாக் இன்டீரியரும் வருது. டேஷ்போர்டு இந்த மெட்டீரியல், இந்த வுட் மெட்டீரியல் பதிலாக
ஒரு சில்வர் பேட்டர்ன் மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க. அது இன்னும் பெட்டராக இருக்கும். மேலும் ஆல் பிளாக் தீம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ப்ரௌன் சீட்ஸ்க்கு பதிலாக ஆல் பிளாக் லெதர் சீட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்கும். பேனோராமிக் சன்ரூஃப் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்க, நிறைய லைட் உள்ளே கொண்டு வருது, ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இன்டீரியர் ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பேக் சீட்ஸை பொறுத்தவரை டாடா ஹேரியர் என்றைக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஷியஸான 5 சீட்டராக இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இங்கே இப்போவுமே அதே மாதிரி தான். என் ஹைட்டுக்கு நான் டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஹைட் 5'11", 5 அடி 11 அங்குலம். அப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தாராளமாக சோஃபா மாதிரி உட்காந்துருக்கேன். சீட்ஸோட கம்ஃபர்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது. சீட்டோட ஆங்கிளும் ரொம்ப நல்லா இருக்குது, பேக் சீட்டோட ஆங்கிள். அண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்ல போனால், இந்த பேக் சீட்ஸை நீங்கள் வந்து கியா செல்டாஸ் மாதிரியோ கிரெட்டா மாதிரியோ எம்ஜி ஹெக்டர் மாதிரியோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியாது, ரிக்ளைன் பண்ணிக்க முடியாது. இது ஒரே ஃபிக்ஸ்ட் பொசிஷன் மட்டும்தான். அண்ட் இப்போது முன்ன ஃப்ரண்ட் டோர்ஸில் பார்த்த டோர்ஸ் மாதிரியே அதே பேடிங் தான், அதே லெதர் பேடிங் தான் பேக் டோர்ஸ்லையும் வருது. அதே கிராப் ஹேண்டில் லெதர் கிராப் ஹேண்டில் தான் வருது. அண்ட் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. மேலும் கூடுதலாக பேக் டோர்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. சென்ட்ரல் பேசஞ்சர் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனை பார்க் பண்ணுறதுக்கு அதுக்கான இடம் இங்கே இருக்குது, ஸ்டோரேஜ் பாக்கெட். ஸோ இதுவுமே ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே கீழே ஒரு சார்ஜிங் போர்ட் வந்துடுது. ஸோ கன்வீனியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா யோசிச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் இந்த டாப் எண்ட் டாடா ஹேரியரில். அண்ட் அஃப்கோர்ஸ் மிட் வேரியண்ட்லேருந்தே பேக் சீட் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது வித் 2 கப் ஹோல்டர். ஸோ 4 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகணும்னு நினச்சிங்கனாலுமே தாராளமாக கம்ஃபர்டபுளாக எங்கே வேணாலும் போகலாம், டயர்ட்னஸே ஆகாது. அண்ட் பேக் ஏசி வென்ட்ஸ் 2 சைடில் 2 பில்லர்லையுமே வந்துடுது, 2 பேசஞ்சருக்கும் வந்துடுது. சென்ட்ரல் ஏசி வென்ட்ஸ் கிடையாது, பட் அப்படி இருந்தாலுமே ஓவரால் கூலிங் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போது இந்த வண்டியோட வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ஸ் கமாண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். Please say the command after the beep. Set temperature 20. Setting temperature to 20 degrees. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட் மூலமாக டெம்பரேச்சர் அல்லது ஃபேன் ஸ்பீட் எப்படி நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக மாற்றலாம், ஈஸியாக மாற்றலாம். இந்த பட்டன்ஸை நீங்கள் தொடரணுங்கிற அவசியம் இல்லை. Please say the command after the beep. Set fan speed 5. Setting fan speed 5. ஸோ ஃபேன் ஸ்பீடு வந்து 5 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ஈஸியாக குறைச்சிக்கலாம். ஸோ வாய்ஸ் கமாண்ட் மூலமாக டிரைவிங் அப்போ நீங்கள் வந்து ஸ்டீரிங் வீல்லேருந்து கையை எடுத்து எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது ரொம்பவே கன்வீனியன்ட்டான ஃபீச்சர். இதை தவிர ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா கால்ஸ் மற்றும் கான்டாக்ட்ஸ் எது நீங்கள் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாகவே பண்ணிக்கலாம், வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவே கூட பண்ணிக்கலாம், கால்ஸும் கூட. ஸோ இதுதான் டாடா ஹேரியரோட ஓவரால் இன்டீரியர் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நம்ம பூட் ஸ்பேஸுக்கு போய் டிக்கி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். டாடா ஹேரியர் XZ Plus உடைய பூட் ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். 425 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியிலேயே பெஸ்ட் இன் செக்மெண்ட்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலுமே ஓவரால் ஷேப் ரொம்பவே ஸ்கொயராக இருக்குது. 5 பேருக்கான சாமானை ஈஸியாக அதில் எடுத்துகிட்டு போயிடலாம். லெஃப்ட் சைடில் JBL பிராண்டோடைய சப்வூஃபர் வருது XZ வேரியண்ட்லேருந்து. அதை தவிர ஜாக்கும் டூல் கிட்டும் இந்த ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பூட்டுடைய மெயின் ஃப்ளோரை திறந்து பார்த்தீங்கன்னா அடியில் நிறையா சின்ன சாமான் வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. மற்றும் அதை தவிர ஷாப்பிங் பேக்ஸ் மாட்டுறதுக்கு நிறையா ஹுக்ஸும் கொடுத்துருக்காங்க. கூடுதலான லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணுறதுக்கு 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ஆப்ஷனோட வருது டாடா ஹேரியரோடைய XZ மற்றும் XZ Plus வேரியண்ட்ஸில் பேக் சீட். ஈஸியாக ஷோல்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேக் சீட்டை மடக்கிக்கலாம். அப்படி மடக்குனா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் கிடைக்குது. இன்ஃபேக்ட் 2 பேக் சீட்டுமே மடக்கிட்டிங்கன்னா பெரிய ஃபர்னிச்சர் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போனனாலுமே ஈஸியாக உள்ள வச்சுக்கலாம். வண்டியுடைய ஸ்டெப்னியான ஸ்பேர் வீல் 16 இன்ச் ஸ்டீல் வீல் தான் தராங்க. பாடிக்கு அடியில் இருக்குது. இந்த ஸ்டெப்னியை இறக்குறது ஈஸியான வேலை தான். பேசிக் XE வேரியண்ட்லேருந்தே 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வருது. கூடுதலாக இந்த லக்கேஜ் ஸ்பேஸ் பார்சல் ட்ரேயும் வருது. ஸோ இவ்வளோ தான் டாடா ஹேரியர் XZ Plus BS6 உடைய பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸ். இப்போது இந்த ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா ஹேரியர் XZ Plus டாப் அண்ட் மேனுவல் வேரியண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் மேனுவல் வெர்ஷன் தான் பெட்டர், ஃபன் டு டிரைவ், மேலும் இன்னும் ஃப்ளெக்சிபிளும் கூட. ஆட்டோமேட்டிக் எவ்வளோ தான் கன்வீனியன்ட் கொடுத்தாலும் ஃபன் டு டிரைவ்ங்கிறது இன்னும் மேனுவல் தான். ஸோ என்னோட டீடைல் டிரைவ் ரிவ்யூ எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நான் உங்கள் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.